இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. 23 சீட்டு வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னொன்று எடப்பாடி பழனிசாமி இஸ் வெரி வெரி டஃப் நெகோஷியேட்டர். அமித்ஷா வந்தபோது போய் பார்க்கல. இப்போ இன்னைக்கு அன்புமணி ராமதாஸோட கையெழுத்து ஆன உடனே டெல்லி போகிறேன். அப்போது ஒரு சில விஷயங்கள் வந்து பார்க்கும்போது நீங்கள் முடிவு பண்ணாதீங்க, இங்கே நான் முடிவு பண்ணுறேன் அப்படின்ற அந்த மனநிலையில் வந்தது தான் இது. அப்ப சமீபத்துல அமித்ஷா அவர்கள் வந்திருக்கும் போது இபிஎஸ் அவர்கள் சந்திக்காத. இப்ப நேத்து அமித்ஷா இருந்திருந்தாரு. அமித்ஷாவோட மீட்டிங் முடிஞ்ச உடனே ஒரு 1 hour டைம் கொடுங்க ஒரு ஹோட்டல்ல. எடப்பாடியும் வராரு, மீட் பண்ணிருக்கலாம். அன்புமணியும் வராரு. 24 மணி நேரம் தானே வித்தியாசம். இந்த 24 மணி நேரம் முன்னாடி வச்சிருந்தா எடப்பாடி பழனிசாமி வந்து அடங்கிலாம் போற மாதிரி தெரியல. சூழ்நிலைக்கு ஏற்றார் போல் வந்து என்னென்ன ஸ்டாண்ட் எடுக்கணுமோ அதுல கரெக்டா இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. அடம் பிடிவாதன்றது எல்லாருக்குமே இருக்கு. இப்ப இந்த பிஹேவியர் என்னன்னா, பாஸ் தமிழ்நாடுல நான் தான், என்னை வந்து பார்த்தா கையெழுத்து, என்னை ஏற்றிக்கிட்டா கட்சியில் இருப்பீங்க. இந்த நடவடிக்கையை வந்து அப்பா எடுத்துருக்கணும், ஐயா எடுத்துருக்கணும். ஏன் இதை எடுத்துருக்கணும்னா, அவருக்கு இருக்கிற சீனியாரிட்டிக்கும், அவர் வந்து கலைஞர் அவர்கள்கிட்டையும் எம்ஜிஆர் அவர்கள்கிட்டையும் ஜெயலலிதா அவர்கள் காலத்து அரசியல்வாதி, அரசியல் ஆளுமை என்று சொல்லுவோம். அப்போ அப்படி இருக்கக்கூடிய மருத்துவர் ஐயா வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா, அவர் ஒருவேளை அதிமுகவோட கூட்டணி அப்படின்னு முதல்ல அவர் ஒரு கையெழுத்து போட்டு ஒப்பந்தம் பண்ணியிருந்தாருன்னா அன்புமணி அவர்களுக்கு வேற சாய்ஸ் இருக்கு. அதாவது ஜெயலலிதா அவர்கள் தனியா நின்னதுன்றது ஒரு தைரியத்தினுடைய வெளிப்பாடு, இது வந்து ஒரு அரசியல் சாணகியத்தினுடைய வெளிப்பாடு. அப்போ இது சிறப்பு இல்ல அதுதான் சிறப்பு அப்படின்றதுல யார் எதை எப்படி கையாளுறாங்க. தனியா நின்னாலும் ஜெயிக்கணும், இல்ல கூட்டணி அமைச்சாலும் ஜெயிக்கணும். நீங்க ஜெயிச்சுட்டு ஒரு கதை சொன்னீங்கன்னா அந்த கதையை நம்புவாங்க. தோத்துட்டு சும்மா சும்மா கதையை சொன்னீங்கன்னா அந்த கதையை யாரும் நம்ப மாட்டாங்க. அன்புமணி ராமதாஸ்க்கு வந்து வேற ஆப்ஷன் கிடையாது. ஒண்ணு விஜய் ஏத்துக்கிட்டு போனோம், இல்ல அப்படின்னா வந்து அதிமுக கூட்டணிக்கு தான் வரும். ஐயா மருத்துவர் ராமதாஸ் தனியாவும் அன்புமணி தனியா நின்னாங்கன்னா கண்டிப்பா வந்து வாக்கு வந்து உடையும். இன்னைக்கு தேர்தலில அன்புமணி ராமதாஸ்க்கு கிடைத்த வெற்றி. ஆனா விஜய்ன்ற ஆப்ஷன் இவங்க எல்லாருமே ஒரு இடத்துல ஓபன் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல. விஜய்ன்ற ஆப்ஷன் வந்து அவங்க மனசுல வந்து இருக்கும், இப்பவும் இருக்கும். இப்ப திடீர்னு அந்த சீட் ஷேரிங் கையெழுத்து போடுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி திடீர்னு ஒரு 5 சீட்டை கம்மி பண்றீங்க, 5 சீட்டுக்கு செலவு நீங்களே பார்த்துக்கோங்க நீங்க சொன்னீங்கன்னா திடீர்னு வந்து விஜய் வந்து ஒரு பெரிய ஸ்டாரா, ஒரு பாகுபலியா அவங்க கணிச்சிருக்காங்க. நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில் மணப்பாக்கத்தில் உள்ள Heartfulness Institute, பாபுஜி மெமோரியல் ஹாஸ்பிட்டல், January 9 to 12. Click the link below and register. வணக்கம் சார். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. அதிமுகவோட கூட்டணியில பாமக இணைஞ்சிருக்காங்க. சுட சுட செய்தி வந்திருக்கு. எப்படி பார்க்கலாம்? இது எதிர்பார்க்கப்பட்ட செய்தி தானா? பாமகன்னு சொல்றதை விட அன்புமணி ராமதாஸ் தரப்பு பாமக அப்படின்னு சொல்றது இன்னும் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். இது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கூட்டணி தானா? எதிர்பார்க்கப்பட்ட செய்தி, ஆனால் கொஞ்சம் தாமதமாக வந்திருக்கு செய்தி. இது வந்து மேபி டிசம்பர்லேயே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முடிஞ்சிருக்கணும். ஜனவரி வரலாம் வந்திருக்கு. காரணம் என்னென்னா, என்டிஏ கூட்டணி வந்து பலவீனமாக இருக்குது, இந்த கூட்டணிக்கு போதிய அளவுக்கு கட்சிகள் வரல அப்படின்ற மாதிரி ஒரு பேசு பொருள் இருந்தது. நேற்று அமித்ஷா அவர்கள் வந்திருந்தார். அப்பொழுது கூட வந்து என்டிஏ கூட்டணி ஆட்சி அதெல்லாம் பேசினாங்க. அப்போ நேற்று வரலும் பார்த்திங்கன்னா வெறும் பிஜேபி, அதிமுக, அப்புறம் கூட வந்து ஜிகே வாசன் அவர்கள், அவர் ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருக்கிறார். அப்போ ஒரு பெரிய கட்சிகள், ஒரு பெரிய அந்த கூட்டணி அப்படின்ற அந்த ஒரு கட்டமைப்பை வந்து ஊடகத்திலையும் சரி பத்திரிகையாளர் மத்தியில் மக்கள் பொருளை ஒரு காட்சிப்படுத்துறதோ பேசு பொருளோ என்பது தாமதமாக வந்திருக்கிறது அதிமுகவுக்கு. பட் ஒரு பொங்கலுக்கு முன்னாடி வந்திருக்கிறதுன்றது வந்து அந்த கட்சியை சார்ந்தவர்களுக்கு ஒரு இன்பமான ஒரு பொங்கலாக மாறும். காரணம் என்னென்னா, இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் இருக்கிற பாமக அப்படின்னு பார்க்கும்போது அவரு கூட சுற்றி இருக்கிறவங்களுக்கு இப்போ வந்து ஒரு ஃபோக்கஸ், ஓகே நம்ம இவங்களோட தான் போக போகிறோம். அதாவது ஆல்ரெடி எக்ஸ்பெக்டடு தான், பட் ஃபைனலைஸ் ஆகிடுது. எதுவுமே வந்து பேச்சுவார்த்தை என்பது வேற, ஒரு கையொப்பம் போட்டு மக்கள் பொது வெளியில் வெளிப்படையாக மக்கள் அறிய, வாக்காளர்களுக்கு தெரிய சொல்கிறதுன்றது வேற. அப்போ ஒரு விஷயத்தை வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து அவர் தேவைக்கு கரெக்டாக முடிச்சுட்டார். அதிமுகவை பொறுத்தவரைலாம் என்னன்னா, ஒருங்கிணைந்த பாட்டாளி மக்கள் கட்சியை தான் அவங்க விரும்பினது. எப்படி பாஜக வந்து ஒருங்கிணைந்த அதிமுக விரும்புதோ அது மாதிரி அதிமுக வந்து ஒருங்கிணைந்த பாட்டாளி மக்கள் கட்சியை தான் விரும்புச்சு. அதற்கு உண்டான ஒரு சில வினைகள்லாம் எடுத்தாங்க, அவங்க ஆக்ஷன்ஸ்லாம் எடுத்தாங்க. என்ன மாதிரி? உதாரணத்துக்கு இப்போ சிவி சண்முகம் அவர்கள் வந்து அடிக்கடி போய் மருத்துவரை சந்திக்கிறது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் வந்து சைதை துரைசாமி போன்ற முன்னணி அதிமுகவினர்லாம் போய் மருத்துவரை சந்திச்சாங்க ஐயாவை. அதுக்கப்புறம் சிவி சண்முகம் நிறைய வாட்டி போய் வந்து
அவங்க இல்ல திருமண ஒன்றத்தில் கூட வந்துட்டு போய் அழைப்பெல்லாம் விடுத்து அந்த இல்ல திருமணத்தை வந்து திருமணம் முடிஞ்ச கையோட இந்த மாதிரி விஷயங்கள் பேசி அங்கேயே வந்து முடிக்கணும், இந்த குடும்ப சண்டையை வந்து தீர்க்கணும் அப்படின்றதுல வந்து அவங்க தெளிவாக இருந்தாங்க. பட் அது வந்து இன்று வரலும் அவங்களால வந்து அதை கிளியர் பண்ண முடியல. பட் இந்த இடத்துல பொலிட்டிக்கலாக பார்க்கும்போது பார்த்தா அன்புமணி ஹஸ் ஸ்கோர்ட் தென் சீனியர் ராமதாஸ். அதாவது இந்த நடவடிக்கையை வந்து அப்பா எடுத்துருக்கணும், ஐயா எடுத்துருக்கணும். ஏன் இதை எடுத்துருக்கணும்னா அவருக்கு இருக்கிற சீனியாரிட்டிக்கும் அவர் வந்து கலைஞர் அவர்கள்கிட்டையும் எம்ஜிஆர் அவர்கள்கிட்டையும் ஜெயலலிதா அவர்கள் காலத்து அரசியல்வாதி, அரசியல் ஆளுமை என்று சொல்லலாம். அப்போ அப்படி இருக்கக்கூடிய மருத்துவர் ஐயா வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா அவர் ஒருவேளை அதிமுகவோட கூட்டணி அப்படின்னு முதல்ல அவர் ஒரு கையெழுத்து போட்டு ஒப்பந்தம் பண்ணியிருந்தாருன்னா அன்புமணி அவர்களுக்கு வேற சாய்ஸ் இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா இங்க தான் வந்தாங்க. இல்லனா இந்த பிரச்சனை இந்த பிளவினுடைய துவக்கமே வந்து அதிமுகவோட கூட்டணிக்கு போனதுதான் அப்படிங்கிறது தானே. இல்ல அதிமுகவோட கூட்டணி பாஜகவோட கூட்டணி போனதான் போன வாட்டில இருந்து இருக்கிறாங்க இல்லையா. இப்போ உங்களுக்கு திமுகல வந்துட்டு ஐயா போய் இணையறதுன்னா அங்க திருமாவளவன் இருக்கிறார், விசிகா இருக்கிறாங்க. இதுல என்ன வந்து ஒரு 3 சிக்கல் வரும். ஒண்ணு என்னன்னா பொதுவா திருமாவளவன் அவர்கள் இருக்கிற கூட்டணியில ஐயா ராமதாஸ் போய் இணைஞ்சா அது வந்து வாக்காளர்களுக்கு பெரிய வாக்குகளை வாங்கி கொடுத்ததில்ல கடந்த கால ரிப்போர்ட்ஸ் வைத்து பார்க்கணும். ஒன்று. இரண்டாவது, பழைய காலத்தில் இருந்தே, அதாவது காடு வெட்டி குரு போன்றவர்கள் இருந்த காலத்தில் இருந்தே பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விமர்சனம் பண்ணியும் விடுதலை கட்சிகள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை விமர்சனம் பண்ணி தான் அரசியல் பண்ணியிருக்காங்க. அப்போ நிர்வாகிகள் ரீதியில் முதல்ல வந்து பொதுமக்கள் பார்வையில் அது வாக்கா மாறுச்சா அப்படி. இரண்டாவது, கட்சி நிர்வாகிகள் மத்தியிலுமே வந்து ஒரு இணக்கமான ஒரு கூட்டணி அப்படின்றதெல்லாம் அவங்களுக்குள்ள இருந்ததில்ல. மாறி மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒரு விஷயத்தை முன்னெடுத்த பொழுதுமே வந்து அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஓட்டும் கிடைக்காம போனதையும் நம்ம பார்த்துருக்கோம். 2011 அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் பார்க்கணும் அந்த காலத்தில். அதுக்கப்புறம் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே இடத்துல சீட்டு கேட்பாங்க. இப்போ ஒரே கூட்டணியில் இவங்க வர்றதுனால என்ன பிரச்சனைனா, இப்போ விழுப்புரத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமான சீட்டுகளை வந்து விசிகா கேட்கும், கடலூர்லேயும் விசிகா வந்து அதிகமான சீட்டு கிடைக்கும். அது பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியோட பெல்ட்டு, அவங்களும் அதே இடத்துல சீட்டு கேட்பாங்க. அப்போது இது ஒரே இடத்துல இந்த 2 கட்சிகள் சேரும்போது என்ன ஆகிடும்னா, அந்த திராவிட கட்சிகள் எது இந்த 2 பேரையும் சேர்த்துக்கிறாங்களோ, இப்போ திண்டிவனம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற தொகுதி வந்துட்டு நீங்கள் வந்து விழுப்புரம் வந்து விடுதலை சிறுத்தைகள் கொடுத்தாகணும். அது மாதிரி வந்து கள்ளக்குறிச்சி ஒருத்தர்கிட்ட கொடுக்குறீங்கன்னா கடலூர் வந்து இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கணும். ஜெயங்கொண்டான் ஒருத்தர்கிட்ட நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை கொடுக்கணும்னா அரியலூரை வந்து விசிகா கேட்கும். இப்போ ஒருவேளை திமுகவில் இப்படி நடக்குதுன்னா அப்போ திமுக காரங்க எங்கே போய் போட்டி போடுவாங்க? அப்போ விழுப்புரத்தில் இருக்கிற திமுக காரர்களுக்கோ இல்லை விழுப்புரத்தில் இருக்கிற அதிமுக காரர்களோ கடலூர்காரர்களுக்கோ ஆப்ஷன்ன்றது குறைஞ்சிடும். அப்போ இது மாதிரி ஆப்ரேஷனல் பிரச்சனைகளாலும் இதனால இடையூறுகளால தான் வந்து இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருந்தாங்க. நீ ஒரு திராவிட கட்சியோட கூட்டணி போய்க்கோ, நான் ஒரு திராவிட கட்சியோட கூட்டணி போய்க்கிறேன். சம்டைம்ஸ் விசிகாவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தேர்தல் நிற்கும் போது அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட திமுக அதிமுகவோட சண்டை எப்படி உக்கிரமா இருக்குமோ அதே மாதிரிலாம் இருந்திருக்கு கடந்த காலத்துல. அப்போ இந்த இடத்துல வந்து ஒருவேளை மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மூத்தவர் வந்து அதிமுகவோட ஒப்பந்தம் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்டே அன்புமணி ராமதாஸ்க்கு வந்து வேற ஆப்ஷன் கிடையாது. ஒன்று விஜய் ஏற்றுக்கிட்டு போனோம், இல்லை அப்படின்னா வந்து அதிமுக கூட்டணிக்கு தான் வரணும். திமுக கூட்டணின்னு போறதுல வந்துட்டு இந்த 3 சிக்கல் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது வந்து மருத்துவர் ராமதாஸ் கொண்டு இல்லை, அன்புமணி போய் நின்னாலும் அவருக்கும் இதே பிரச்சனை தான். இதை தாண்டி இன்னொரு பெரிய பிரச்சனை அவங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா தாவேக்கோட புது வரவு. அது வந்து அந்த கீழே களத்துல எப்படி மாத்தி விட போகுது என்ன எதுன்றது புது சிலபஸ். இதை தாண்டி உங்களுக்கு கூட்டணியில பங்கு இருக்கா, ஆட்சி இருக்கா, அதெல்லாம் தாண்டி சீட்டு எத்தனை வாங்க முடியும்? ஏன்னா திமுக தரப்புல ஆல்ரெடி பஸ் ஃபுல்லு. அங்கேயே வந்து சீட்டு வந்து எண்ணிக்கை கூட கேட்கறதுக்கு தான் காங்கிரஸ் கட்சி பிரச்சனை பண்ணிக்கிறது, அதிக சீட்டு வேணும் அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. நான் 60 வருஷமா வந்து இந்த மாதிரி கம்மியாகி போயிட்டோம், எங்களுக்கு வெறும் 3% வாக்குகள் தான் இருக்கு, சிக்கல் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. அதே சிக்கல் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் வரும். அப்போ திமுக வந்து காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, விசிகா, சிபிஐ, சிபிஎம், மதிமுக, ஐயுஎம்எல் அப்படி நீங்க சேர்த்துக்கிட்டே போனீங்கன்னா ஒரு 8-9 கட்சி வந்துடும். அப்புறம் கொங்கு மக்கள் கட்சி இருக்குது, அப்புறம் மக்கள் நீதி மையம் இருக்கு. அப்போ கிட்டத்தட்ட பெரிய கட்சிகளே பார்த்தீங்கன்னா 9 கட்சிகள் ஆகுது. அப்போ அவங்களுக்கு சீட்டுன்றதே வந்து 140, 130க்கு தள்ளப்பட்டுருவாங்க. திமுக வந்து ஒரு 130, 140 தான் நிக்க போகுதுன்னா அந்த தேர்தல் வந்து அவர்களுக்கு ஒரு ஒரு வெற்றிகரமா முடியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஸ்ட்ரைக்கிங் ரேட்னு பார்க்கும்போது டிஎம்கே தான் அங்க பெரிய பிளேயர். குறைஞ்சது 150, 160, 170 நின்னா நல்லது திராவிட கட்சிகளுக்கு. இல்ல முடியல கூட்டணி நிர்பந்தம்னா ஒரு 160 ஓகே. 150 போறாங்கனாலுமே டேஞ்சர்.
எந்த திராவிட கட்சிக்குமே. இந்த 150ல் போனாலும் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சிறிய கட்சிகளை எங்கள் சின்னத்தில் நீளுங்க அப்படின்வாங்க. ஸோ தட் அப்போ சின்னம் டு சின்னம் பார்க்கும்போது 160 வருவாங்க, ஆனால் கட்சியாக பார்க்கும்போது 150 வரும். இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்கள். அதே ஃபார்முலா தான் பார்ப்பாங்க. ஏன்னா 234ன்றது மாறல, 117க்கு 118 எடுத்தால் தான் சிங்கிள் மெஜாரிட்டின்றது மாறல. அப்போ அந்த கணக்குகள் மாறாதப்போ இந்த கெமிஸ்ட்ரியை தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணி ஆவாங்க. அது எப்படி போகுதுன்றது பார்க்கணும். மற்றபடி இது வந்து ஒரு வேளை மருத்துவரை இதே பக்கம் என்டிஏ கூட்டணி வந்துடுறாருன்னா அப்போ அந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கக்கூடிய அந்த 4 to 5% வாக்குகளில் பெரிய சேதாரம் இருக்காது. அது என்னதான் விஜய் அவர்கள் வந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரைக்கும் வாக்கு சேதாரன்றது குறைவாக இருக்கும். ஆனால் ஐயா மருத்துவர் ராமதாஸ் தனியாகவும் அன்புமணி தனியாக நின்னாங்கன்னா கண்டிப்பாக வந்து வாக்கு வந்து உடையும். இதில் யாருக்கு அதிகமாக போகுது யாருக்கு கம்மியாக போகுதுன்றது நம்ம தேர்தலுக்கு பிறகு தான் பார்க்கணும். இன்னைக்கு தேர்தலில் அன்புமணி ராமதாஸ்க்கு கிடைத்த வெற்றி இது. ஏன்னா கட்சி சின்னம் இருக்குது, பாட்டாளி மக்கள் கட்சி நான் தான் அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஒப்புதல் வாங்கிட்டாங்க. மாம்பழம் சின்னம் இருக்குது, பிரதான திராவிட கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவோட கூட்டணி, அந்த கூட்டணி கட்சி கூட பாரதிய ஜனதா கட்சி இருக்குது. அப்போ மத்தியிலேயோ மாநிலத்திலேயோ வந்து ஒரு பெரிய கட்சிகளோட ஒரு கூட்டணின்ற அந்த ஒரு இடத்துக்கு போயிட்டு அவங்களும் அவங்கள முன்னிறுத்துறதுக்கு ஒரு வசதி. இந்த ரேஸ்ல வந்து ஐயா இந்த இதே அன்புமணிக்கு பதிலாக மருத்துவர் ஐயா முதல்ல கையெழுத்து போட்டிருக்கிறார் அப்படின்னா இந்த கணக்கே வேற. அவர் வந்து அவரோட சீனியாரிட்டிக்கு வந்து அது ஒரு அலங்காரமாகவும் இருந்திருக்கும். அவர் வந்து அதிமுகவுக்கு இன்னும் அந்த இது இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு தோரணை என்பது வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை விட ஐயா மருத்துவர் ராமதாஸ் வந்து அந்த தோரணையை அதிகமாக கொடுத்துருக்க முடியும். இப்ப அவருக்கு இப்ப இது பின்னடைவு, ராமதாஸ் அவர்களுக்கு பின்னடைவு. ஏன்னா நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாதிரி சாய்ஸஸ் அவருக்கு கம்மி ஆயிடுச்சு. இல்ல அன்புமணி இருக்கிற கூட்டணியில் நாங்க போக மாட்டோம் அப்படின்னா அவருக்கு சாய்ஸஸ் கம்மி. சரி தாவேகாவோட போனா அதிக சீட்டு கிடைக்கும் அப்படின்னா நடிகர்களை எதிர்த்தே அரசியல் பண்ணவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் படம் ஓடும்போதே சுருள்பட்டியை தூக்கின்னு போன கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. நடிகர்களுக்கு பின்னாடி போய் கலாச்சார சீர்கேடாயின்னு பிரச்சாரம் பண்ண ஒரு கட்சி, போதை கலாச்சாரம் அது இது மாதிரி பேசுறது, இளைஞர்கள் ஒழுக்கா அப்படி போகணுன்ற ஒரு கட்சி. தாவேகாவோட தொண்டர்களோட மனநிலைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி மனநிலைக்கும் எந்த அளவுக்கு ஒத்து போன்றது ஒன்று. இன்னொன்று இவ்வளோ பெரிய சீனியர் புதுசாக நேற்று தொடங்கின ஒரு கட்சிக்காரர்லேருந்து வராங்க, அவங்கள வந்து முதலமைச்சர் ஆக்கி அவர் வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்றது. அதை தாண்டி பாட்டாளி மக்கள் கட்சி எப்பயுமே தேர்தல் வியூகம் தேர்தல் செலவு அப்படின்ற விஷயத்துல வந்து ரொம்ப கராரா இருப்பாங்கன்றது ஒரு பேரு. தாவேகாவால அதுக்கெல்லாம் ஈடு கொடுக்க முடியுமான்ற அந்த கேள்வியே இருக்கு. ஓகே, ஆனா நீங்க ரொம்ப டிலேவா சொல்லியிருக்காங்க, டிசம்பர்லயே இந்த முடிவு எடுத்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. பட் ஆனா பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸோட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஒரு நெக் ஆஃப் த மொமெண்ட்ல தானே நைட்டு அதிமுகவோட போய் பேசிட்டு அடுத்த நாள் காலையில வந்து பாஜகவோட கூட்டணி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இப்போ இந்த விஷயம்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஓரளவுக்கு கொஞ்சம் ஏர்லியா சொல்லியிருக்க மாதிரி தானே இருக்கு இந்த முடிவு. அதாவதுங்க முன்னாடி இருந்த தேர்தலில் 2 பெரிய ஆளுமைகள் இருந்தாங்க. ஒன்று கலைஞர் கருணாநிதி, இன்னொன்று அம்மையார் ஜெயலலிதா. ஜெயலலிதா அவர்களோட தைரியத்துக்கும் தோரணைக்கும் வந்து அவங்க கூட்டணியே இல்லாமல் கூட நிற்கிற அந்த தன்மை படைத்தவர்கள். வந்தால் வரட்டும் பாராட்டி போட்டோம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. கலைஞர் அவர்களை பொறுத்தவரை ஒவ்வொரு தொகுதி ரீதியாக வந்து மெட்டிகுலஸாக பிளான் பண்ணி இந்த சட்டமன்ற தொகுதி கை விட்டு போகக்கூடாது அப்படின்ற அளவுக்கு கால்குலேட் பண்ணி வெற்றி வாய்ப்பு தேடி போகக்கூடிய ஒரு தலைவர். இவர் வந்து கலைஞர் வந்து யாரை வேணா நண்பராக்கிக்குவார். அந்த வசீகரம் அந்த அந்த அவர்கிட்ட அந்த ஒரு குணாதிசயம். அம்மையார் ஜெயலலிதா யாரா இருந்தாலும் நான் எதிர்த்துக்குவேன், பார்த்துக்கலாம் நீயா நான், அப்படி ஒரு குணாதிசயம். இன்னைக்கு சூழ்நிலை அப்படி கிடையாது. அப்போ இன்னைக்கு சூழ்நிலை அப்படி இல்லை. பத்தாவதுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியிலேயே உள்ள பிரச்சனை இருக்குன்னும் பொழுது நீங்கள் வந்து உங்கள் பிரச்சனையை இன்னும் சீக்கிரமாக செஞ்சுருக்கணும். ஃபஸ்ட்டு உங்கள் குடும்ப பிரச்சனையை உங்கள் கட்சி பிரச்சனையை சரி செஞ்சாதான் நாளைக்கு மக்கள் பிரச்சனையை பற்றி பேச முடியும். உங்களுதுலேயே நீங்கள் பிரச்சனையை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது சிக்கல். இன்னொன்று அதிமுகவுக்குமே வந்து அதிமுகவில் ஒரு சிலர் பிரிஞ்சு போனதுனால ஒரு சில அந்த கட்சிகள் வந்து பட்ட பாடு கஷ்டத்தை பார்த்துருக்கோம். அப்போது இதெல்லாம் வந்து கண் முன்னாடி இருக்கக்கூடிய சிக்கல்கள். அப்படி இருக்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சி ஒருவேளை ஒன்றா இணைந்து அதிமுகவோட வந்து இருந்ததுன்னா அது அதிமுகவுக்கும் நல்லது, அதை விட பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அதிகம் நல்லது. காரணம் என்னன்னா புதுசாக ஒரு கட்சி வந்திருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி. இன்னொன்று நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு 3வது பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி அல்ல. வாக்கு விகிதாச்சாரத்தில் பார்க்கும்பொழுது கடந்த காலத்தில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க நீங்கள் ஏன் 3வது பெரிய கட்சியாக இன்னும் பாட்டாளி மக்கள் கட்சியை பார்ப்பாங்க இல்லை பார்க்கணும்னா கூட்டணியில் போகும்போது இந்த கூட்டணி ஆட்சி தான் வெற்றி பெறுது. அப்படி பார்க்கும்போது பெரிய கட்சி பர்செப்ஷன்ல வாக்கு விகிதாச்சாரம்னு பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சி. இதே ஒருவேளை சீமான் அவர்கள் ஏதோ ஒரு திராவிட கட்சியோட சமரசம் செஞ்சு இல்லை ஒரு பேச்சுக்கு அதிமுகவோட போயிருக்காருன்னா பாட்டாளி மக்கள் கட்சி வந்தாலும் வரணும்ல, அவங்களுக்கு தேவை அந்த 8%, 6%, 5% வாக்கு தான். அவங்க கிட்ட ஒரு 22% 25% இருக்கும் வாக்கு. இந்த தேதியில பாராளுமன்ற தேர்தலோட சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வாக்கு வங்கி கூடும். அப்படி பார்க்கும்போது 25% வச்சுக்கோங்களேன். மினிமம் குறைஞ்சது இன்னைக்கு தேதியில் வந்து 6 to 8 பாஜக இருக்கும். பாஜக கட்சி வளர்ந்துருக்குது.
அப்போ இங்கே ஒரு 25 இங்கே ஒரு 8ன்னு பார்த்தா 32 சீமானோட ஒரு 8 இல்லை ஒரு 7 சேர்த்திங்க, குறைஞ்சது மேபி 1% 2% குறைஞ்சா கூட 40 வருது. மேபி விஜயால இந்த கட்சி எல்லாத்துலேருந்தையும் ஒரு 2% எடுத்தா கூட 34 35 நிற்கும். நான் சொன்னது ஒரு சிம்பிள் கணக்கு. இதுல வாசன் அவர்களை சேர்க்கல, பிரேமலதா விஜயகாந்த் வருவாங்களா தெரியல, வெறும் இந்த 3 கட்சிகள் சேர்ந்துருந்தாலுமே ஒரு பெரிய ஃபோர்ஸா மாறி இருப்பாங்க. பட் நம்ம என்னன்னா அரித்மேட்டிக்கை பார்க்குறோம், இந்த கட்சியை எடுத்து வச்சா என்ன ஆகும், இந்த கட்சி இல்லாமல் இந்த கட்சியை வச்சா என்ன ஆகும். அப்படி பார்க்கும்போது இது இன்னைக்கு குறிப்பா செய்தியிலையோ ஊடகங்களையோ அதிமுக பிளவு பேசுது, இந்த என்டிஏ இன்னும் சரியா வரல அப்படின்றது இது ஒரு பேசு பொருளை கொஞ்சம் குறைக்கும். அவர்களுக்கு உண்டான அந்த பார்வை, ஓகே என்டிஏ கொஞ்சமா பலமா ஆயிருக்கு, இன்னும் 2 கட்சி வந்தா இன்னும் பலமாகும், கூட்டணி இல்லைன்ற அந்த இடத்த அது சரி செய்யும். ஓகே, பட் ஆனால் இப்போ பியூஷ் கோயல் அவர்கள் பேசிட்டு போகும்போது சீட் ஷேரிங்லாம் பேசப்பட்டுச்சு. பாஜகவுக்கும் பாமகவுக்கும் 23 தொகுதிகள், தலா 23 தொகுதிகள் அப்படின்ற மாதிரி. பாமகவுக்கே ஒருங்கிணைந்த பாமகவுக்கு, இருதரப்பு பாமகவுக்கும் சேர்த்து 23 தொகுதிகள் அப்படின்ட்டு. அப்போ அந்த கணக்குகள் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இப்போ சமீபத்தில் அமித்ஷா அவர்கள் தமிழகத்திற்கு போது நடத்தப்பட்ட அந்த பேச்சுவார்த்தை இது எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு பாமக கூட்டணியில் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் போய் சேர்ந்தாங்க. ஓகே, சேர்ந்து அங்கே அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே சில பல பிரச்சனைகள், செலவு செய்கிறது, யாரை வேட்பாளர் போடுறது. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, பாஜக கை தூக்கிட்டாங்க, எங்களுக்கும் இருக்கும் இல்லை நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ ஏற்பட்ட பிரச்சனை தான் இந்த பிளவு. அதுக்கு முன்னாடி ஒன்றா தான் இருந்தாங்க. ஓகே, இப்போ திருப்பி போய் பிஜேபி நம்பி போனால் அதிமுகவோட ஒரு நட்பு இருக்குது, ப்ரூவன் ரெக்கார்டு இருக்குது. தேர்தல் எப்படி போவோம், ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணால் அந்த அக்ரிமெண்ட்டை நாங்களும் அது பிரகாரம் நடந்துக்கோம், நீங்களும் பார்த்துக்கணும். பிஜேபியோட அவங்க அந்த மாதிரி போனது கிடையாது. போன வாட்டி அப்போ நான் எப்படி என்ன பண்ணணும், என்டிஏல அதிமுக வந்தால் நாங்கள் வரமாட்டோன்னு சொல்லணும் இல்லையா? ஆனால் அதிமுக வரணும் தானே பாட்டாளி மக்கள் கட்சி விரும்புது, அதாவது அன்புமணியாவது குறைந்தபட்சம். அப்போ அப்படி பார்க்கும்போது 23 சீட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. மருத்துவர் ஐயா வராமல் இன்னைக்கு இருக்கிற அன்புமணி அவர்கள் தலைமையில் வச்சுட்டு அவங்க அவ்வளோ கொடுப்பாங்களான்றது எனக்கு தெரியல. இன்னொன்று, எடப்பாடி பழனிசாமி இஸ் அ வெரி வெரி டஃப் நெகோஷியேட்டர். அமித்ஷா வந்தபோது போய் பார்க்கல, இப்போ இன்னைக்கு அன்புமணி ராமதாஸோட கையெழுத்து ஆன உடனே டெல்லி போகிறோம். அப்போது ஒரு சில விஷயங்கள் பார்க்கும்போது நீங்கள் முடிவு பண்ணாதீங்க, இங்கே நான் முடிவு பண்ணுறேன் அப்படின்ற அந்த மனநிலையில் வந்தது தான் இது. அப்போது இன்னைக்கு ஒரு கூட்டணி தலைமை அப்படின்னா இன்னைக்கு ஒப்பந்தம் பேச்சுவார்த்தை எல்லாம் எங்கே நடந்திருக்கு, அதிமுக பொதுச் செயலரோட இல்லத்துல நடந்திருக்கு, கிரீன்வே சாலையில. அப்போ தமிழகத்துல கூட்டணிக்கு தலைமை நான் அப்படின்றதையும் ப்ரூவ் பண்றாங்க. அப்ப சமீபத்துல அமித்ஷா அவர்கள் வந்திருக்கும் போது இபிஎஸ் அவர்கள் சந்திக்காத, இப்ப நேத்து அமித்ஷா இருந்திருந்தாரு. நேத்து அமித்ஷாவோட மீட்டிங் முடிஞ்ச உடனே ஒரு 1 hour டைம் கொடுங்க, ஒரு ஹோட்டல்ல எடப்பாடியும் வராரு, மீட் பண்ணிருக்கலாம், அன்புமணியும் வராரு. 24 மணி நேரம் தானே வித்தியாசம். இந்த 24 மணி நேரம் முன்னாடி வச்சிருந்தா சரி, எடப்பாடி பழனிசாமி அடங்கிலாம் போற மாதிரி தெரியல. சூழ்நிலைக்கு ஏற்றார் போல் என்னென்ன ஸ்டாண்ட் எடுக்கணுமோ அதில் கரெக்டாக இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. அடம் பிடிவாதன்றது எல்லாருக்குமே இருக்குது. அன்புமணிக்கு இருக்குது, மருத்துவருக்கு இருக்குது, இபிஎஸ்க்கு இருக்குது, டிடிவி அவர்களுக்கு இருக்குது, எல்லாம் இருக்குது. பட் எந்தெந்த நேரத்தில் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்றது முக்கியம். இப்போ இந்த பிஹேவியர் என்னன்னா, பாஸ் தமிழ்நாடுல நான் தான், என்னை பார்த்தா கையெழுத்து, என்னை ஏற்றிக்கிட்டா கட்சியில் இருப்பீங்க, என்ன எதிர்த்தா கட்சி இல்லை அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஸ்டாண்டு போகிறாரு. இந்த ஸ்டாண்டு கரெக்டா, இது வெற்றியை கொடுக்குமா தோல்வியை கொடுக்குமா, அது மக்கள் தான் பார்க்கும், அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்ப்போம். பட் அவர் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் அகைன் அண்ட் அகைன் ப்ரூவ் பண்றாரு, நான் தான் இந்த கூட்டணிக்கான தலைமை அப்படின்னு. அகைன் அண்ட் அகைன் திரும்ப டெல்லிக்கு போய் மீட் பண்றதுக்கான பின்னணி நோக்கம் என்னவா இருக்கும்? அந்த பஞ்சாயத்துல என்ன முடியல இல்லையா, டிடிவி தினகரன் அவர்கள் வரணுமா கொள்ளமான்னு. இப்ப டிடிவி தினகரன் அவர்களே அகைன் போய் இவர் போய் பார்க்க முடியாது, ஏன்னா அவர் ஆல்ரெடி நீக்கி இருக்காரு, அவர் ஒரு தனி கட்சி நடத்துறாரு. இப்போ டிடிவி அவர்கள் தினம் இறங்கி இப்போ இபிஎஸ் அவர்கள் இறங்கி போறாருன்னா டிடிவி என்ன நினைப்பார், நான் தான் அன்னைக்கே சொன்னேன் பழனிசாமி வந்து விடுவார் அப்படின்னு. அப்போ அது இவங்க எல்லாருமே நான் தான் சொல்றேன்ல, இவங்களுக்கு மக்கள் நலனை தாண்டி அவர்களோட அந்த எண்ணோட்டம், அவர்களோட அந்த தேவைகள் தான் ரொம்ப முக்கியமா பார்ப்பாங்க. அப்போ அப்படி பார்க்கும்போது என்னன்னா, they always need a negotiator or a mediator, இல்ல அந்த கூட்டணிக்கு ஒரு கோஆர்டினேட்டர். அப்போ டிடிவி தினகரனோட பேசும்போது கோஆர்டினேட்டரா பிஜேபி மாறிடும். இந்த சைடுல இருக்கிற தகவலை சொல்லுவாங்க, அவங்க பிஜேபி தகவலை வாங்கி அந்த சைடில் சொல்லுவாங்க, அந்த சைட்லேருந்து வர தகவல் அப்புறம் ஒரு மீட்டிங் பாயிண்ட்ல மீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேவைப்பட்டால் இந்த துரோகி விரோதிலாம் இருக்க மாட்டேன்ற மாதிரி லைட்டாக ஒரு ஓப்பன் பண்ணுறாரு ஸ்பேஸை. அவர் வார்த்தைகளை ரொம்ப ரொம்ப கவனமாக பயன்படுத்தக்கூடியவர். டிடிவி தினகரன் பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே வெறும் பத்திரிகையாளர் சந்திப்பை வைத்து அரசியலும் பண்ண தெரியும், அந்த அரசியல் வைத்து அவர் ஆர்கே நகரில் ஜெயிச்சாருன்றதும் ஓரளவுக்கு உண்மைதான். ஏன்னா நம்ம அப்போல்லாம் கிட்ட இருந்து பார்த்துருக்கோம்.
ஸோ அந்த மீடியா பர்செப்ஷனு மேனேஜ்மெண்ட்டு அந்த ஹேண்ட்லிங் வந்து அதிமுகவுக்கு இன்றைக்கி ஒரு பிரச்சனை. ஒருவேளை டிடிவி தினகரன் அவரும் உள்ளே வராருன்னா அவர் இன்னும் திமுக பற்றிலாம் எதிர்த்து பேசவோ இல்லை ஊழல்கள் பற்றிலாம் பேசல. என்டிஏக்குள்ளே வராருன்னா அந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக. ஓகே ஓகே. ஆனால் விஜய்ன்ற ஆப்ஷன் இவங்க எல்லாருமே ஒரு இடத்துல ஓப்பன் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல. அன்புமணி ராமதாஸ் அவர்களாக இருக்கட்டும், இல்லை டிடிவி அவர்களாக இருக்கட்டும், ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும், செங்கோட்டையன் அவர்கள் கூட சமீபத்தில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சூசகமாக பேசியிருந்தாரு. இப்போ விஜய்ன்ற ஆப்ஷன் எங்கே போனாங்க இவங்க எல்லாருக்கும்? விஜய்ன்ற ஆப்ஷன் வந்து அவங்க மனசில் வந்து இருக்கும், இப்போவும் இருக்கும். ஓகே. இப்போ திடீர்னு அந்த சீட் ஷேரிங் கையெழுத்து போடுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி திடீர்னு ஒரு 5 சீட்டை கம்மி பண்ணுறீங்க, 5 சீட்டுக்கு செலவு நீங்களே பார்த்துக்கோங்க நீங்கள் சொன்னீங்கன்னா திடீர்னு வந்து விஜய் வந்து ஒரு பெரிய ஸ்டாராக ஒரு பாகுபலியாக அவங்க கண்ணுக்கு தெரியும். ஓகே. ஏன்னா நேற்று வரலாம் அந்த ஆப்ஷன் இல்லை, இன்றைக்கி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னும் போது இப்போ நீங்களே போகிறீங்க ஒரு இடத்துல சாப்பிட்ணுன்னு போகிறீங்க, அந்த இடத்துல போகிறீங்க வண்டியோட இடம் இல்லை, ஃபுல்லாக உள்ள கூட்டமாக இருக்குது, கேட்டால் 15 நிமிஷம் சாப்பிட இன்னும் நேரம் ஆகும்னு உங்களை காக்க வைக்கிறாங்க. உங்களோட மனநிலை என்னவாக இருக்கும்? உங்களோட விருப்பம் அங்கே தான் போய் சாப்பிட்ணுன்றது. உங்கள் மனநிலை என்ன பண்ணும்? யதார்த்தத்துக்கு வரும். எதிரில் ஒரு கடை இருக்குது, அவங்க கூப்பிடுறாங்க, சார் வாங்க சார் ஃப்ரீயாக இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சாப்பாடு டெய்லி நடக்கக்கூடிய அன்றாட ஒரு விஷயத்துக்கு இப்படி ஒரு எடுத்துக்காட்டு இருக்கும்பொழுது இது அரசியல்னு வரும்போது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் அரசியலில் வரும்போது என்ன டக்குன்னு கூட மாறி போவாங்க. ஓகே. அதுதான் அதை கரெக்டாக அதை ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். கூட்டணி என்பது நிறைய பேர் நான் தனியாக தான் போவேன், கூட்டணி பலத்தை நம்பி இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. அப்படி கிடையாது. கூட்டணியோடு எடுத்துன்னு போகிறது தான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையில் அது ஒரு டைவர்சிஃபைடு, அப்புறம் லீடர்ஷிப் ஸ்கில்லும் தான். அதாவது ஜெயலலிதா அவர்கள் தனியாக நின்னதுன்றது ஒரு தைரியத்தினுடைய வெளிப்பாடு, இது வந்து ஒரு அரசியல் சாணகியத்தினுடைய வெளிப்பாடு. அப்போது நம்ம இது சிறப்பு இல்லை அதுதான் சிறப்பு அப்படின்றதுல யார் எதை எப்படி கையாளுறாங்க. தனியாக நின்னாலும் ஜெயிக்கணும், இல்லை கூட்டணியே இல்லாமல் கூட்டணி அமைச்சாலும் ஜெயிக்கணும். நீங்கள் ஜெயிச்சுட்டு ஒரு கதை சொன்னீங்கன்னா அந்த கதையை நம்புவாங்க, தோத்துட்டு சும்மா கதையை சொன்னீங்கன்னா அந்த கதையை யாரும் நம்ப மாட்டாங்க. அதான் இந்த நிதர்சனம். ஓகே. அண்டு வெறும் கூட்டணியை மட்டும் அமைச்சிட்டா போதும் அப்படின்ற நிலைப்பாட்டில் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இருக்காங்களே. ஏன்னா மிகப்பெரிய ஆளுமைகள் இல்லை அப்படிங்கிறத சில தேர்தல்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் சொன்னீங்க கூட்டணி மெகா கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப மும்முரமாக இருந்திருக்காங்க அதிமுகவும் பாஜகவும். அந்த வகையில் இந்த கூட்டணி மட்டுமே போதுமானதுன்னு நினைக்கிறாங்களா, இல்லை நேற்றைக்கு ராஜ்பவனில் போய் ஆளுநரை சந்திச்சு பார்த்துட்டு வந்துட்டு 4,000 லட்சம் கோடி கிட்டத்தட்ட ஊழல் நடந்திருக்கு இங்கே தமிழகத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. அமித்ஷா அவர்களும் வரும்போது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் ஊழல் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. அப்போ இந்த அரசியலும் தேவையான ஒரு விஷயமா இருக்கா இந்த தேர்தலுக்கு, இல்லை கூட்டணி மட்டுமே போதுமானதாக இருக்கும்? ஒரு நீண்ட கேள்வி அது. ஃபஸ்ட்டு வந்து தேர்தல் எப்படி வெற்றி பெறுறாங்க அப்படின்னா, தேர்தலில் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணி ஆன்டி இன்கம்பன்சி. ஓகே. அதாவது ஆட்சியில் இருக்கவங்கள எனக்கு பிடிக்கல அப்படின்னா ஆட்சி மாற்றம் வந்துடும். எதிர்ப்பு மனநிலை. ஆமாம், எதிர்ப்பு மனநிலை, இதுதான் ஃபஸ்ட்டு. இதை வந்து மக்கள் முடிவு பண்ணுறது, கூட்டணின்றது கட்சி தலைவர்கள் முடிவு பண்ணுறது. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆட்சி இருக்கணுமா ஆட்சி போகணுமான்றது மக்களோட முடிவு. அதுதான் இருக்கிறதுலே எல்லா தேர்தலுமே பிரதானம். இரண்டாவது வந்து கூட்டணி கட்டமைப்பு. அது வந்து என்னென்னா ஒரு கணக்கு, அரித்மெட்டிக் ஒரு கணக்கு. சம்டைம்ஸ் அது ப்ளஸ் ஆகும், சம்டைம்ஸ் அது மைனஸ் ஆகும். இது இரண்டாவது. மூன்றாவது வந்து முதல்வர் வேட்பாளர். யார் முதல்வர் வேட்பாளர்? சம்டைம்ஸ் முதல்வர் வேட்பாளரே ஃபர்ஸ்ட்டில் கூட வரும், சிஎம் ஃபேஸ்ன்றது ஃபர்ஸ்ட்டில் வரும். இது மூன்றாவது. நான்காவது வந்து இந்த கட்சியினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பூத்துக்கு போய் வாங்குறது, வேட்பாளரோட அறிமுகம், வேட்பாளரோட முகம், செலவு பண்ணுறது, இதெல்லாம் வந்து நான்காவது. அஞ்சாவது பர்செப்ஷன் அண்ட் கேம்பெயின். இந்த பர்செப்ஷன் கேம்பெயின் என்னென்னா அந்த தோரணை, இவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு பேச பொருள் பிரச்சாரம் பண்ணுறது, இந்த சோஷியல் மீடியாவில் போடுறது, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அப்போ போய் வாக்காளர்களை சந்தித்து கோரிக்கை வைக்கிறது, இல்லை பேசுறது, அவங்களோட நம்பிக்கை பெறுறது, தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்கறது, அதை நிறைவேற்றணுமா இல்லையான்னு அதை பற்றி பேசுறது, திருமண கூட்டம், இதெல்லாம் வந்து இந்த கடைசியில் அந்த பர்செப்ஷன் கேம்பெயினில் வரும். இப்போ இந்த பர்செப்ஷன் அண்ட் கேம்பெயினுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சுருக்கமாக சொல்லணும்னா அது திமுக வந்து இந்த நொடி வரலும் முன்னிலையில் இருக்கிறாங்க மேலே. ஏன்னா கூட்டணி என்பதற்கு பேசுவதற்கு நிறைய தலைவர்கள் இருக்காங்க. ஊடகத்தில் அவர்கள் செய்யக்கூடிய அந்த திட்டங்களை தான் அதிகமாக பேசுகிறாங்க, கொள்கிறாங்க. குறைகளை விட நிறைகள் அதிகமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்க சூழ்நிலை இருக்குது. இப்போ அதில் பிரச்சனை இல்லை. கூட்டணின்னு வரும்போதும் திமுக கூட்டணின்றதும் இருக்குது. முதல்வர் வேட்பாளர்ன்ற போதும் அவங்களுக்கு அதில் பிரச்சனை கிடையாது. ஸோ அப்போ 3 விஷயம் அவங்களுக்கு கரெக்டாக இருக்குது. அவங்களுக்கு சிக்கல் எங்கேருந்து வருதுன்னா, இந்த ஆட்சி மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லை நம்பிக்கை போயிடுச்சா அப்படின்றதுலாம் பெரிய சிக்கல் காது. ஓகே. ரெண்டாவது தேர்தலில் அந்த வேட்பாளர் பொதுவாக என்ன ஆகும்னா, ஒருத்தர் எம்எல்ஏவாக இருக்காருன்னா, போப்பா அவர் எதுவுமே செய்யலைப்பா, தொகுதிக்கே வரல. நேற்று கூட ஒரு ஜோதிமணி அவர்களே ஒரு இளைஞர் வந்து எங்கள் தொகுதிக்கு என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டாங்க. பொதுவாக ஆட்சியாளர்கள் அந்த சட்டமன்ற உறுப்பினர் மேலே ஒரு கோபம் இருக்கும்,
மாவட்ட செயலாளர்னா அவங்க மீது ஒரு வெறுப்பு இருக்கும், சொந்த கட்சிக்காரர்களுக்கும் இருக்கும், பொதுமக்களுக்கும் இருக்கும். அப்படி பார்க்கும்போது அந்த அந்த பிரச்சனை அவர்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறமா முக்கியமானது வந்து அந்த ஆன்டி இன்கம்பன்ஸ், மக்கள் எப்படி நினைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் தீர்மானம் பண்ணுமே தவிர்த்து வெறும் கூட்டணி ஒன்று பலமாக அமைஞ்சதுனாலே வந்து கிடையாது. அதுவும் ஒரு ஃபேக்டர். தேர்தலில் நம்ம சொன்ன மாதிரி இந்த 5 காரணிகள் இருக்கு, அதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு வெற்றி. ஊழல் குற்றச்சாட்டுகளை ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியும் எதிர்க்கட்சியா இருப்பவர்கள் எடுக்கிறது அப்படிங்கிறது வழக்கமா போயிருக்கல. அது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில எடுபடுமான்னு கேட்கிறேன். ஏன்னா இப்ப ஒரு டேட்டாஸ் ஒன்று கொடுக்குறாங்க, இத்தனை 1000 கோடி இத்தனை லட்சம் கோடி வந்து ஊழல் நடந்திருக்கு அப்படின்னா அந்த டேட்டாவுக்கான ஒரு ப்ராப்பர் இன்ஃபர்மேஷனா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பொதுவா இதுதான் ஃபைல்ஸ் அப்படின்ட்டு ஒரு சூட்கேஸ் எடுத்து போய் கொடுத்துட்டா அது செல்லுபடி ஆகுமான்னு கேட்குறேன். ரொம்ப முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விங்க இது. ஏன் அப்படின்னா ஆளுகின்ற கட்சி இருக்கிற வெறியிலும் ஆட்சியில் அவங்க புனிதர்கள் தான். அவங்க தோத்து போயிட்டாங்கன்னா தான் அவங்க லட்சணம் என்னன்றது தெரியும். ஏன்னா ஆமா, டிஎம்கே ஆக்சுவலாக ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க. கடந்த முறை அதிமுக ஊழல் குற்றச்சாட்டுலாம் சொன்னாங்க, எஃப்ஐஆரும் ஒரு சிலதெல்லாம் போடப்பட்டிருக்கு. ஆனால் அவங்க வழக்கு பதியப்பட்டோ எதுவுமே நடவடிக்கையே எடுக்கல. ஊழல் குற்றச்சாட்டுன்னா இல்லை கான்ட்ராக்டர் பிளாக் லிஸ்ட் பண்ணுறது இல்லை நடவடிக்கை என்பது எதுவுமே எடுக்கலை. அப்போது ஒன்று நீங்கள் சொன்னது பொய்யா இருக்கணும், இல்லைனா அதே கான்ட்ராக்டர் இப்போ உங்களுக்கு பழக்கமாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து ஊழலை பற்றி எப்பயுமே பெருசாக பேச மாட்டேன்றீங்க, யார் திமுகவை பொறுத்தவரையிலும். ஆனால் அம்மையார் ஜெயலலிதா இருந்த பொழுது அந்த காலகட்டத்தில் வந்து நடவடிக்கை எடுத்தது. பேராசிரியர் வந்துட்டு அன்பழகன் அவர்கள் வந்து அவரும் இம்ப்ளீட் பண்ணி தான் இந்த கர்நாடகாவில் போய் கன்விக்ஷன் வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் இப்போது இந்த 5 வருஷத்துல இந்த 4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஊழல் எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர்கள் மீது எந்த வழக்கம் பண்ணப்பட்டு எல்லாரும் வெளில தான் இருக்கிறாங்க. யாரும் கைது செய்யப்படவோ இல்லை, அமலாக்கத்துறையாலும் கைது செய்யப்படவில்லை, உள்ளூர் காவல்துறையாலும் கைது செய்யப்படவில்லை. அப்போ ஊழல்ன்ற ஒரு விஷயத்தை இன்னைக்கு திமுக பேசலை. ஆனால் ஊழல் எப்பயுமே ஒரு பிரச்சனை தான். ஓகே, ஊழல்வாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அதை பற்றி பேசாமல் வேற அரசியல், தேசிய அரசியலுக்கு போயிடுவாங்க. இல்லைனா வந்து அந்த கட்சி உள்ளே வந்துடும், இந்த கட்சி உள்ளே வந்துடும். மக்கள் ஆல்ரெடி அவங்கள உள்ளே விடலை, வேற விஷயம். இவங்க மூலியமா வருவாங்க, அவங்க மூலியமா வருவாங்க. பஞ்சாயத்து என்னன்னா பணம் திருடு போதா இல்லையா, மக்கள் பணம் விரயமாவதா இல்லையா. இப்போ சாலை போடுறேன்னு சொல்லிட்டு போடுறீங்க, அந்த சாலை நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னா நீங்கள் மக்கள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா நல்லா இல்லைன்னு பாங்க. எந்த ஆட்சின்றது அப்புறம். சாலைகள் தமிழகத்தில் நல்லா இருந்ததானா இல்லைங்க. நீங்கள் மலேசியாவில் பாருங்கள், சிங்கப்பூரில் பாருங்கள், ஜப்பானில் பாருங்கள். ஆனால் வரி ஒண்டி அதுக்கு ஈக்குவலாக வாங்கிக்கணும். அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு தமிழ்நாடு முன்னோடி மாநிலம் நம்ம பெருமை பேசுகிறவங்க ஒரு சர்வதேச அளவிலே இன்னும் வரலை. ஆனால் சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய திட்டங்கள், வேர்ல்டு பேங்க்கில் கையெழுத்து போடுறது, ஜெர்மன் KfW பேங்க் சொல்கிறதுக்கு டேர்ம்ஸ்க்கு ஒத்துக்கிறது, அதுக்கப்புறமா வந்து டால் பிளாஸாவில் வந்து இந்த மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணோம், அதுக்கப்புறம் அதுக்கு நிகராக ஸ்டேட் ஹைவேஸ் மூலிமாவே TNRDC மூலிமா சுங்க வரி வசூல் வாங்குறது, அதுலலாம் வந்துடுறீங்க கரெக்டாக சர்வதேச அளவுக்கு. ஆனால் மக்களுக்கு நல்லது செய்யணும், மக்களுக்கு கரெக்டான சர்வீஸ் கொடுக்கணுன்றது இன்னமும் அதே மாதிரி கேவலமாக தான் வச்சுருக்கு. இப்போ அமெரிக்காவில் இருக்கிறாங்க, அங்கே இருக்கிற தமிழர்களை கூப்பிட்டு கேளு, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு சர்வீஸ் அவங்க அவைல் பண்ண போனால் அவங்க நடத்தப்படுற விதம் என்ன. இங்கே நம்ம ஊரில் தமிழர்கள் நீங்கள் தாசில்தார் ஆஃபீஸ்க்கோ இல்லை வந்து பத்திரப்பதிவுத்துறைக்கு இல்லை ஒரு டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறதுக்கு இல்லை கார்பரேஷனில் போய்ட்டு ஒரு பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கோ நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் நடத்தப்படுற விதம் என்ன, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அப்போ நீங்கள் எதை மாற்றிருக்கிறீங்கன்னா இந்த சிஸ்டத்தை மாற்றலாம். அப்போ மக்கள் இதெல்லாம் பார்ப்பாங்க, எது வந்து எந்த ஆட்சியில் எது கரெக்டாக இருக்குது, கரெக்டாக போகுது அப்படின்ற மாதிரி. அதனால் அந்த இயல்பான அந்த அரசியல் இருக்குது பாருங்க, மக்களோட தேவைகள் பூர்த்தி, அதை வைத்து தான் இந்த அரசியல் வந்து மையமாக போகும். ஓகே, அண்ட் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதும் சமீப காலத்தில் ரொம்ப வலுத்துட்டு இல்லை. அது இன்னொரு கேள்வி நீங்கள் கேட்டீங்க, அப்போ இந்த கூட்டணி அமைச்சு விட்டால் எல்லாமே சரியாயிடுமா அப்படின்னா இது ஒரு காரணி தான். இப்போ கடந்த காலத்துல இருந்ததோட இந்த காலத்தை நம்ம ஒப்பிட முடியாது. காரணம் என்னன்னா முன்னாடி வந்து இருதுருவ அரசியல் தான் இருந்துச்சு, இன்னைக்கும் இருதுருவ அரசியல் இருக்கு. பட் எங்க வேறுபடுதுன்னா நாம் தமிழர் கட்சியும் தாவேக்காவும் கிட்டையே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இந்த 2 கட்சியில ஏதோ ஒன்று ஸ்லிப் ஆச்சுன்னா அடுத்த கட்சிகள் வளர்றதுக்கு வாய்ப்பு, அதுதான் அதை சேர்த்து பார்க்கணும். ஓகே, அப்ப நீங்க இதை சொல்லும் போது எனக்கு இன்னொன்னு தோணுது, அப்ப இந்த கட்சிகள் எல்லாம் கூட்டணி வச்சு தேர்தலை சந்திக்கிறாங்க. பிரதானமா இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள், ஆண்ட கட்சிகள், நாம் தமிழரோ இல்ல தாவேக்காவோ, நாம் தமிழர் ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க கூட்டணியில, தாவேக்கா கூட்டணி கிடையாதுன்னு சொல்லல, ஆனா கூட்டணிக்கு யாரும் வரவும் மாட்டேங்கிறாங்க, பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்காங்க. அப்ப இந்த 2 கட்சிகள் தனித்து பார்க்கப்படாதா? மக்கள் மத்தியில் அவங்களுக்கான ஒரு செல்வாக்கு கூடாதா? செல்வாக்கு கூடுறாங்க அப்படின்னும் போது இளைஞர்கள் கிட்ட எப்பொழுதுமே செல்வாக்கு. இளைஞர்களுக்கும் அனுபவசாலிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இளைஞர்கள் வந்து எப்படின்னா பார்க்கறதுக்கு எல்லாம் ஆசைப்படுவாங்க, போய் வாங்குவாங்க, அது நல்லா இருக்கா இல்லையான்றதை அதை அனுபவப்படுத்திட்டு அதனுடைய அபிமானத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா முடிவு எடுப்பாங்க. அனுபவசாலி பார்த்தீங்கன்னா ஒரு அவங்களுக்குன்னு ஒரு விஷயத்தை வச்சுருப்பாங்க. இளைஞராக இருக்கும்போது எல்லாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஓகே அவங்களுக்கு போட்டோம்,
செட் ஆகலை, இந்த வாட்டி இவங்களுக்கு போடுவோம், இவங்களுக்கு போட்டோம் செட் ஆகலை, இவங்களுக்கு போடும், ம். அப்படி மாற்றி மாற்றி போடுறவங்க தான் இளைஞர்கள். அனுபவசாலி வயது முதிர்ந்தவர்கள் எப்படின்னா இவங்க யாருன்றது அவங்களுக்கு தெரியும். ம். ஏன்னா ஆல்ரெடி அவங்களும் ஒரு சேஞ்சுக்கு போட்டு பார்த்துருப்பாங்க. ஓகே. சொன்னதை நீ செஞ்சியா இல்லையா, புதுசாக வந்தால் அது என்ன பண்ணும் அப்படின்றதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது அவங்க வந்து அந்த அனுபவ ரீதியாக இருக்கும்போது என்னென்னா பெரிய கட்சிகளுக்கு தான் போடும். ஓகே. புதிய கட்சிகளை வந்து அவங்க டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ம். அது வந்து நீங்கள் அதாவது இன்னொரு சேஞ்ச் என்னென்னா இவங்களுக்கு போட்டால் இவங்க நல்லது செய்வாங்கன்றது இளைஞர்களோட எதிர்பார்ப்பு. ம். முதியவர்களோட அரசியல் புரிதல் என்னன்னா நீ ஃபர்ஸ்ட் நல்லது செய்ய, அப்புறம் நான் ஓட்டு போடுறேன். ம். அது அனுபவம். கடைக்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வந்து பேசிக் சைக்காலஜி. இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கடையில் போனோன்னா ஃபர்ஸ்ட் காசு எடுத்து கொடுத்துருவாங்க, ம். அப்புறம் பொருளை வாங்குவாங்க. முதியவர்கள் அனுபவசாலிகள்னா ஃபர்ஸ்ட் பொருள் எடுத்து பார்ப்பாங்க. இது என்ன, மேட் இன் சைனாவா, உள்ளூரா, வெளியாரா, இதுக்கு கேரண்டி இருக்கா, வாரண்டி இருக்கா, இது தாங்குமா, நிலைக்குமா, நீடிக்குமான்னு பார்த்துட்டு தேவைப்பட்டால் பேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் பணத்தை கொடுத்து வாங்குவாங்க. ஓகே. ஏன்னா இவருக்கு இளைஞருக்கு டைம் இல்லை. ம். வேகமாக போகணும், ரீல்ஸ் போடணும், வைப்பு பண்ணணும், ஓட்டம், இளம் வயசு, அப்படி ம். ரக்க கட்டி பறக்கிற வயசு அது. ஓகே. அது வந்து பார்த்தோன்னே ஒரு விஷயம் அப்படியே பளபளன்னு தான் டப்புன்னு போய் இதாயிடும். அனுபவசாலியோ இல்லை வந்து ஒரு வாழ்க்கை இல்லை அரசியல் பற்றி புரிதல் இருக்கிறவங்க வந்து அதை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த அனுபவம் அங்கே பேசும். ம். இது வந்து அந்த இளமை அங்கே பேசும். இளமைக்கும் அனுபவத்துக்கும் அதுதான் வித்தியாசம். ம். அதனால தான் பார்த்தீங்கன்னா புதுசாக வர கட்சிகளுக்கு எப்பயுமே இளைஞர்கள்கிட்ட ஒரு ஆரவாரம், ஒரு எழுச்சி. ஓகே. பழைய கட்சிகளுக்கு வந்து அப்பா இது பழசுப்பா, இது போஸ்ட்டுப்பா அப்படின்வாங்க. இப்போ நீங்கள் வீட்லேயே பார்த்தீங்கன்னாலும் அப்பாவோட சாய்ஸுக்கும் மகனோட சாய்ஸுக்கும் வேறுபடு வருதுல்ல. எதனால்? அது ரொம்ப ரேராக தான் ஒன்றா திங்க் பண்ணும். இப்போ மருத்துவர் வேறு மாதிரி திங்க் பண்ணுறாரு அன்புமணி, ம். ராமதாஸ் வேறு மாதிரி திங்க் பண்ணுறாரு. ஏன் ஒத்துமை வரல? ஒரே கொள்கை, ஒரே குடும்பம் தானே, சிந்தனை மாறணும். புரியுதுனா? பட் இப்போ திமுக ஆனா இதுல வந்து எங்க சூட்சம்னா இளைஞர்களால அரசியல் மாற்றத்தை உடனடியாக கொண்டு வர முடியாது. காரணம் என்னன்னா அவர்களோட வாக்கு விகிதாச்சாரம் 25% தான். 75% வந்து பெரியவர்கள், அதாவது ஓட்டு போடுறதுலையே இளைஞர்கள் நிறைய பேசுவாங்க. ஆனா நீங்க போய் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருக்கவங்க தான் கம்மியா ஓட்டு போடுவாங்க. அதிகமா வந்து தேர்தல்லையோ எலெக்ஷன்லையோ இல்லை அரசியல்லையோ அவங்க ஆர்வம் காட்ட மாட்டாங்க. ஆனா முதியவர்கள் அப்படி இல்லை. எவ்வளோ வேலை இருந்தாலும் காலையில் ஒரு ஓட்டு போட்டு லைனில் நிற்க. நீங்கள் என்றைக்குன்னா யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு ஒரு 5 மணிக்கு நிறைய பேர் நின்று போலிங் பூத்தில் எதனா ஃபோட்டோ பார்த்துருக்கீங்களா? காலையில் பார்ப்பீங்க. காலையில் வந்து ஃபோட்டோ காட்டுவாங்க. ஃபஸ்ட் டைம் ஓட்டர், அந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் நிற்பாங்க. அது ஒரு வாட்டி ஓட்டு போட்டதுக்கப்புறமா படத்துக்கு போவாங்க, வெளியில் போவாங்க. அப்போ இந்த தன்மை இருக்குது. ஆனால் நீங்கள் அவங்கள போய் யாருக்கு ப்ரோ ஓட்டு போடுவீங்கன்னா புதிய கட்சி தான் சொல்லுவாங்க. இது எல்லாமே பேட்டர்ன். புதுசா எதையுமே நான் எடுத்து சொல்ல, இருக்கிற ஒரு விஷயத்தை நான் வந்து மக்கள்கிட்ட திருப்பி காட்சிப்படுத்தி நம்ம பேசுவோம். ஓகே. ஆனா இப்ப ஊழல் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம்ல சார், திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது அதை பண்ணாங்க. பட் ஆட்சிக்கு வந்த பிறகு நடவடிக்கை எடுத்தாங்களான்னு கேட்டா கேள்விக்குறி. அதிமுகவும் அதை தான் பண்றாங்க. அப்ப 2 கட்சிகளுமே கிளீனா இருக்கீங்களா? ஆனா இந்த 2 கட்சிகளும் கிளீனா இருக்காங்க, ஊழல் பத்தி இவங்களும் பேசுறாங்க அப்படின்னும் போது அந்த வாக்கியம் இருக்கத்தானே செய்யும். அப்ப அப்படி நம்ம பார்க்கலாமா அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல? அதாவதுங்க, இப்போ செங்கோட்டையனை நீங்க சேர்த்திருக்கீங்க. செங்கோட்டையன் வந்து ஊழலுக்கு அப்பாற்பட்டவரா இல்லையா? ஊழல் குற்றச்சாட்டு அவர் மேல இருந்திருக்கு. அதிமுகவில் அவர் ரொம்ப நாள் இருந்தது. அதிமுகவில் ஊழல் குற்றச்சாட்டு இல்லை ஊழல் தண்டனையே நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி திமுகல இருந்து வந்தாலும் ஒரு சிலர் போய் சிறிய பொறுப்பில் இருக்கிறவங்க சேர்றாங்க எங்க தாவேக்கால. அப்போ திமுக தீய சக்தின்றீங்க. திமுகல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கா இல்லையா? இல்லை ஊழல்ல அதிமுகலேருந்து திமுகவில் வந்து கன்விக்ட் ஆகி நிறைய பேர் பதவி போயிருக்கு. அப்போ ஊழல்ன்றது 2 பேருக்கும் காமன். ஊழல் குற்றச்சாட்டு இப்போ இன்னைக்கு கூட கவர்னர் எடுத்துகிட்டு போயிட்டு எடப்பாடி பழனிசாமி கொடுக்குறாரு. அப்போ இந்த 2 கட்சிகள்லேருந்து ஆள் வரும்போது சேர்த்துக்கிறீங்க. ஓகே. அப்போ நீங்கள் என்ன சொல்வீங்க? மேபி நாங்கள் அமைச்சர், அதுவும் சொல்கிறாங்க அமைச்சர்கள் கூட வருவாங்க அப்படின்னு பேசுகிறாங்களா? அப்போ என்ன அர்த்தம்? ஊழலை பற்றிலாம் யாருமே பேசாது. ஊழலை பற்றி பேசுறதுக்கு தார்மீக அடிப்படை பொதுமக்களுக்கு ஒண்டி தான் இருக்குது. இன்க்ளூடிங் நாம் தமிழர் கட்சியா? நாம் தமிழர் கட்சிக்கு அந்த ஆப்ஷன் வரல. நாம் தமிழர் கட்சியில் வந்துட்டு போயிட்டு அதிமுகவில் இருந்த முன்னாள் அமைச்சர், திமுகவில் இருந்த முன்னாள் அமைச்சரோ இல்லை சட்டமன்ற உறுப்பினரோ போய் சேர்க்கலையே. தாவேக்கால தானே போய் சேர்ந்துருக்கிறாங்க. ஜேசிடி பிரபாகர் போய் சேர்ந்துருக்கிறாரு. ஜேசிடி பிரபாகர் மீது பெரிய குற்றச்சாட்டு கிடையாது. ஆனால் அதிமுகவில் தானே இருந்தார் அவரு. அப்போ அதிமுக வந்து நீங்கள் தப்பாக சொல்கிறீங்களா சரியா சொல்கிறீங்களா? இப்போ திமுகவை குறை சொல்கிறீங்க, அதை பிஜேபி பற்றி பேச மாட்டேன்றீங்க. இப்போ தாவேக்கா வந்து அவங்க பண்ணுறதும் ஒரு சூழ்நிலை அரசு. இந்த மாற்றம், முன்னேற்றம், புதுசு, தூய்மை என்பது அது வந்து கேட்டு கேட்டு எனக்கு புளிச்சு போச்சு. இதை பேசி நிறைய பேர் பேசி ஏமாத்தினது தான் மிச்சம். அன்புமணி ராமதாஸ் அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு வந்ததா இல்லையா? கேத்தன் தேசாய் கேஸ்ல அவர் பேரும் அடிபட்டுச்சு. அது குற்றச்சாட்டு.
அந்த மாதிரி நான் வந்து என்ன பிரச்சனைனா, எனக்கு குற்றச்சாட்டே வரக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். அப்படி அவர் அப்பாற்பட்ட வாழ்க்கை வாழணுன்றது என்னோட ஆசை. அரசியல் இருக்கிறவங்க அதுக்கு யாருமே வந்து சாய்ஸே இருக்கிற மாதிரி தெரியலையே. ஓகே, அப்ப பாஜக இங்க வந்து இடி ரைடு நடத்துறாங்க அப்படின்னு சொல்றது இது எல்லாமே ஒரு அரசியல் காழ்ப்பு தானா? இப்ப தேர்தல் நெருக்கத்துல இதெல்லாம் இன்னும் அதிகமா எதிர்பார்க்கலாமா? ஏன்னா சமீபத்துல வரும்போது அமித்ஷா அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு போறாரு. மக்கள் மீது கொஞ்சமாச்சு அக்கறை இருந்துச்சுன்னா ஊழல் குற்றச்சாட்டுகளா இல்லாம நீதிமன்றத்துக்கு முன்னாடி போய் அது ஊழல் இருக்கா இல்லையான்றது வரணும். ஓகே, நீங்க சும்மா அதாவது இங்க என்னன்னா, இதை வந்து ரொம்ப இந்த ஊழல்ன்றதை ரொம்ப வசதியாக நிறைய பேர் கடந்து போயிடுறாங்க. அது விவாதம், அது ஒரு பிரச்சனை கிடையாது, அது ஒன்றும் கிடையாது. மக்கள் பழகிட்டாங்க. இந்த ஊழலால் தான் அம்மையார் ஜெயலலிதா தோற்று போனாங்க. இந்த கல்யாணம் ஒன்று பண்ணாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஊழல் குற்றச்சாட்டு, ஊழல் ராணிலாம் தலைப்பு வச்சு பத்திரிகைகள்லாம் அன்றைக்கி தைரியமாக எழுதுச்சு. அந்த தைரியம் இன்னைக்கு அதுக்கப்புறமா அவர்கள் மீது வந்து கிடையாது, கொஞ்சம் பயந்த மாதிரி தான் போயிருந்தாங்க. அதே மாதிரி கலைஞர் அவர்கள் மீதும் வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் 2G பண்ண ஒரு பிரச்சனையில் சறுக்கின காங்கிரஸ் இன்னும் அவங்களால ஏஞ்சிக்க முடியல. காமன்வெல்த் கேம்ஸு, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு கேத்தன் தேசாய் பிரச்சனை, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு நிறைய நடந்திருக்குது. கோல் ஸ்கேம், சாரதா ஸ்கேம், இந்த மாதிரி ஊழல்னால நிறைய ஆட்சி போயிருக்கு. ஓகே, ஊழல்னால வந்து ஆட்சியே போகாது, ஊழல் ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படிலாம் கிடையாது. ஊழல் செஞ்சு அதை மக்களுக்கு தெரியுது, இல்லை மக்கள் காதுக்கு அது வருதுனாலுமே கடுப்பானாங்கன்னா, நான் இங்கே பொழுதுக்கும் மாத சம்பளத்துக்கு கஷ்டப்பட்டுன்னு வரி கட்டின்னு கரண்ட் பில்லு கட்ட முடியாமல் சொத்து வரி கட்டின்னு வாடகை கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். நீங்கள்லாம் எல்லாம் ஜாலியாக இருக்கிறீங்கன்னா மக்கள் கோவப்பட்டாங்கன்னா முடிஞ்சுது. நீங்கள் என்ன வேணால் சித்தாந்தம் வச்சுக்கோங்க, கொள்கை வச்சுக்கோங்க. ஊழல் வந்து பிரச்சனை தான். யார் பேசுறா, எவ்வளவு பேசுறாங்க, அது எப்படி கொண்டு போறாங்கன்றதான் தீர்மானம். இல்ல ரொம்ப சிம்பிளா கேக்குறேனே, KN நேரு மேல, அப்புறம் இங்க டாஸ்மாக் ஊழல் இப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா நம்ம நிறைய பார்த்துட்டோம். இது மேல எல்லாம் இன்னும் ஆக்ஷன் எடுக்காம இருக்கு. ஆக்ஷன் எடுக்கப்படுமா எலெக்ஷனுக்கு முன்னாடி? அதாவது ஆக்ஷன் வந்து எடுக்கணும்னா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. அதாவது பிஜேபிக்கு அஸ்திரத்தை எடுக்கிறதுல என்ன சிக்கல் இருக்குன்னா, இடி உள்ள வரணும்னா ஒரு FIR போடணும். அந்த FIR மாநில காவல்துறையில மூலமா தான் அது போட முடியும். FIR அமலாக்கத்துறையால போட முடியாது. ஸோ அப்போ அமலாக்கத்துறை டைரக்டா வர்றத சிக்கல் இருக்கு. ஆனா செந்தில் பாலாஜி கேஸ்ல ஆல்ரெடி வந்துட்டாங்க. செந்தில் பாலாஜி எப்போ வேணா தூக்கலாம், அதுல அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பட் நேருவை தூக்கணும், இல்லை நீங்கள் சேகர்பாபு அவர்கள் மீது ஒரு தூக்கணும் அப்படின்னா, சேகர்பாபு சம்பந்தமாக ஒரு ஃபைல் ஒன்று மாட்டுச்சு. ஒரு ரியல் எஸ்டேட் ஒருத்தர் வீட்டு ரெய்டு பண்ணும்போது அப்போ அவரோட டைரியில் வந்து ஒரு சில பேர்லாம் இருந்தது, அதில் சேகர்பாபு அவர்கள் பேராக இருந்தது. பட் ஏதோ காரணத்துக்குனால இடி வந்து அதெல்லாம் எடுக்கல. ஒன்று. இரண்டாவது, இப்போது மாநில காவல்துறை என்பது பொதுவாக என்ன பண்ணணும்னா ஒத்துழைப்பு கொடுக்காது. ஏன்னா அந்த இன்னைக்கு தேதியில் இருக்கிற அமைச்சர்கள் 888 கோடி நேரு வாங்கினாரா இல்லையா, அதுக்கப்புறம் துரைமுருகன் அவர்கள் வந்து இந்த கல்குவாரி மண்குவாரிலாம் இருந்தபொழுது அவர் பேர் கசியப்பட்டது, டன்னு கணக்கில் மக்கள் வந்து இந்த மண் வளம் வந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு வழக்கு இருக்குது. கலெக்டர் எல்லாம் வந்து விசாரித்த ஒரு தருணம் இருக்குது. ஆனால் அதுலேயுமே வந்து ஒரு தோய்வு இருக்குது. என்ன காரணம்னா இவங்க FIR போட மாட்டாங்க. FIR போட்டால் தான் அவங்க வர முடியும். ஸோ அது ஒரு சிக்கல் இருக்குது. சரி, CBI உள்ளே வரணும் அப்படின்னு பார்த்தா CBI வந்து அவங்க இஷ்டத்துக்கு உள்ளே வந்து கைதோ இதோ பண்ணுறதில்ல. இங்கே இருக்கக்கூடிய மாநில காவல்துறை வந்து அது கட்டுப்படுத்தும். ஏன்னா முன்னாடி வந்து ஒரு ஜிஓ இருந்தது, என்னன்னா நீங்களா வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த சட்டத்தை மாற்றி எங்களோட அனுமதி பெற்று தான் நீங்கள் எந்த விசாரணையாக இருந்தாலும் உள்ளே வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்ட மசோதாவை கொண்டு வந்து சட்டமன்றத்தில் பார்த்தாங்க. அப்போது திமுக அரசாங்கம் என்பது அந்த காவல்துறை என்ன பண்ணுன்னா திமுகவை பாதுகாக்கும். அமலாக்கத்துறையும் CBI என்னன்னா மத்திய அரசோட கைப்பாவையாக இருக்கும். அப்போ இந்த 2 ஏஜென்சிஸ்குள்ளே நடக்கிற சண்டை, இதில் எங்கன்னா கேப் கிடச்சுன்னா உள்ளே போடுவாங்க மாறி மாறி. அப்போது கோர்ட்டோட பார்வை என்பதும் முக்கியம். இது கோர்ட் இதை எப்படி பார்க்க போகுது, இல்லை மேபி கோர்ட்டுக்கிட்ட யாருன்னா போயிட்டு டைரக்ஷன் வாங்கி வராங்க அப்படின்னா இதில் வந்து காசு கொடுத்ததா பிரச்சனை இருக்குது. அவர் அமைச்சர், மண்ணு காணா போயிருக்கு, ஆனால் இல்லைன்றாங்க, சாதிக்கிறாங்க. இந்த காவல்துறை அதிகாரி அந்த அமைச்சர் கூட ஃப்ரெண்டாகிறாரு, இது தீர்ப்பு வராது அப்படின்னா கோர்ட் ஆர்டர் போடுது, லோக்கலில் இருக்கிற இன்ஸ்பெக்டரை வந்து FIR போடுங்கண்ணா. ஒரு FIR போட்டால் போதும். இப்படி சொராமீன் வந்து தண்ணியில் வந்து ரத்தத்தை போட்டிங்கன்னா எங்கே இருந்தாலும் மோப்பம் முச்சு வந்துடும். அந்த மாதிரி வந்து அமலாக்கத்துறை வந்துடும். அந்த சொராமீனுக்கு மோப்பம் பிடிக்காத அளவுக்கு பார்க்குற வேலையை தான் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சொராமீன் கிட்டே ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. என்னன்னா அவங்களுக்கு வேணுன்றவங்க கிட்டலாம் வாலாட்டும், வேற யாருன்னா இருந்தால் பவுன்னு பிடிங்கி பிச்சிரும். இதுதான் இங்கே நடக்கிற அரசியல். ஓகே, ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க. நேரத்திற்கு நன்றி. நன்றி.